அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்றைய அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேதர் இணைகிறார். வணக்கம் இராமேதர். வணக்கம் தானே அன்புறவர்களுக்கும் நேர வணக்கம். இன்னொரு அரசியல் கள நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம். இராமேதரன், இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் சவேந்திர சில்வா தொடர்பாக பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், இனக்கருவறுப்பு நடந்த பொழுது 2009ஆம் ஆண்டு அந்த ஓலக்குரல்கள் என்னும் தமிழ் இனங்களுடைய காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், சில ஆண்டுகளுக்கு முன்னதாக சவேந்திர சில்வாவோடு இன்னும் இருவர் அவர்களுக்கு அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகள் பயணத்தடையை கொண்டு வந்திருந்தார்கள். சவேந்திர சில்வாவுடைய அந்த இனப்படுகொலையை அவர் செய்த அந்த குற்றங்களை ஓரளவுக்கு குறைப்பதற்காக அப்பொழுதே அவருடைய கூறினார்கள் மனித உரிமை மீறல்கள் என்றெல்லாம் கூறினார்கள். இப்பொழுது வருகின்ற சமீபத்தில் சவேந்திர சில்வா அவர்கள் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு செவி வழங்கியிருக்கின்றார். அந்த செவியின் ஊடாக தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இராமேதரன், சிங்கள ஊடகத்துக்கு சவேந்திர சில்வா அவருக்கு விதிக்கப்பட்ட தடையால் என்ன நடக்கின்ற அந்த நிலைமையை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? நிச்சயமாக போரினுடைய இறுதி கால பகுதிகளிலே நான் நினைக்கிறேன் 53வது 54வது அந்த படையணிகளை தலைமை தாங்கி நடத்தியவர் என்ற வகையிலே சவேந்திர சில்வா அவர்கள் அந்த போரினுடைய இறுதி கால பகுதியில் இடம்பெற்ற இனப்படுகொலை, மனித குலத்துக்கு எதிரான போர்க்குற்றங்கள் என்கின்ற விடயம் உலகளவிய ரீதியாக பெரும் எதிர்விளைகளை ஏற்படுத்திய நிலைமையிலே அதோடு தொடர்பட்டதாக சொல்லப்பட்டு சவேந்திர சில்வா மீது தடை விதிக்கப்பட்டது. அதாவது அமெரிக்கா, பிரித்தானிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு அவர் பயணத்தை மேற்கொள்ள முடியாது என்று அவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டு அவர்கள் இலங்கையை விட்டு மேற்குலக நாடுகளுக்கு பயணிக்க முடியாது என்கின்ற நிலை அந்த தடை மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. நான் வசந்த கர்ணோகட, கடற்படை தளபதி வசந்த கர்ணோகட மற்றும் சவேந்திர சில்வா, அதே போன்று மஹிந்த ராஜபக்ச, கோத்தபா ராஜபக்ச போன்றவர்களுக்கு எதிராக இவ்வாறான பயண தடைகள் விதிக்கப்பட்டு அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அந்த நாடுகளிலே முடக்கப்பட்டிருக்கின்றது. மேற்கொண்டு அவர்களுடைய குடும்ப ரீதியான இந்த விதமான தொடர்புகளோ இல்லை அந்த குடும்பத்தோடு தொடர்பட்டவர்களுக்கும் இந்த தடை என்பது மிகப்பெரிய ஒரு நெருக்குவாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அப்போது அவதானிக்கப்பட்டது. மேலே ஒரு நீண்ட நாட்களுக்கு பின்னர் சவேந்திர சில்வா ஒரு சிங்கள தனியார் ஊடகம் ஒன்றுக்கு இது தொடர்பாக அவர் கருத்து கூறிய போது மிக வேதனையோடு தன்னுடைய நிலைப்பாட்டை இங்கு பதிவு செய்திருக்கிறார். அதுல குறிப்பாக இந்த பயணத்தடை, பன்னாட்டு பயணத்தடை காரணமாக தான் மிக தனிப்பட்ட ரீதியாக மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை சந்தித்திருப்பதாகவும், தன்னுடைய பிள்ளைகள் அமெரிக்காவிலே இருக்கின்ற நிலைமையிலே அவர்களை சென்று பார்க்க முடியாது இருக்கின்றது, அவர்கள் கூட வந்து எங்களை பார்க்க முடியாத நிலைமை இருக்கின்றது, வங்கி கணக்கு அத்தனையுமே முடக்கப்பட்டிருக்கின்றது, தன்னுடைய கிரெடிட் கார்டு மூலமாக எந்த ஒரு கொடுப்பனவுகளையும் செய்ய முடியாத அளவுக்கு வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பிள்ளைகளுடைய, மனைவியினுடைய, நெருங்கிய உறவினர்களுடைய சகல வங்கி கணக்குகள் உள்ளிட்ட பரிவர்த்தனைகளும் ஒரு முடக்கப்பட்ட நிலைமையில இருக்கின்றது என்றும், தான் சில ஆசிய நாடுகளை தவிர்த்து உலகத்தினுடைய எந்த ஒரு நாடுகளுக்கும் பயணத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைமை காணப்படுவதாகவும், அவ்வாறு அந்த குறிக்கப்பட்ட சில ஆசிய நாடுகளை தவிர்த்து வேறு இடங்களுக்கு தான் பயணம் மேற்கொண்டால் எந்த நேரமே கைது செய்யப்படக்கூடிய ஒரு ஆபத்து காணப்படுகின்றது என்கின்ற ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார். அதுபோன்று ஒரு பொருளாதார ரீதியாகவும் டிஜிட்டல் தொழில்நுட்ப ரீதியாகவும் செயல்பாட்டு ரீதியாகவும் தான் ஒரு முடக்கப்பட்டு முற்று முழுதாக ஒரு முடக்கப்பட்ட நிலைமை இருப்பதாக சவேந்திர சில்வா ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக தான் ஒரு கைபேசியை மாற்றிவிட்டு அதனுடைய ஒரு இயங்கு நிலையை, நான் நினைக்கிறேன் ஐக்ளூட் அந்த தளத்தை அவர் மீள இதில் புதுப்பிப்பதற்கு முற்பட்ட போது அதுக்கான கடவுச்சொல்லை அவர் வழங்க முடியாத அளவுக்கு அது தடுக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த ஐக்ளூட் அந்த அவருடைய அந்த தரவுத்தளம் கூட முடக்கப்பட்டிருக்கின்ற, அதை கூட தான் பயன்படுத்த முடியாத அளவுக்கு நிலைமை இருக்கிறது. தான் ஒரு கைபேசியை கூட தன்னால் புதிதாக மாற்றிவிட்டு தன்னால் இயங்க முடியாத ஒரு நிலைமையிலே தான் அவ்வாறான ஒரு நேரடியாகவும், அதாவது பொருளாதார ரீதியாகவும், தொழில்நுட்ப ரீதியாக டிஜிட்டல் ரீதியாகவும் தான் முடக்கப்பட்டு ஒரு முற்றுமுழுதான ஒரு கண்காணிப்புக்குள் உட்படுத்தப்பட்டிருக்கின்ற விடயத்தை அவர் அங்கு கூறியிருக்கிறார். அது மாத்திரமா தான் அந்த போரினுடைய இறுதிக்கால பகுதிகளிலே அந்த போர் படையினரை தலைமை தாங்கிய என்ற அடிப்படையிலே அந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் இவ்வாறான நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்திருப்பதாகவும் சவேந்திர சில்வா அவர்கள் அங்கே கூறியிருக்கிறார். அதோடு ஐநா அமைதி காக்கும் படையிலே இலங்கையினுடைய இராணுவத்தினர் படையினர் அங்கே ஐநா பாதுகாப்பு
அணியிலே சேர்க்கப்பட்டு அதிலே ஒரு கணிசமானவர்கள் ஒரு இடைப்பட்ட காலத்திலே அவர்கள் அங்கிருந்து மீள நிராகரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவர் கருத்து கூறுகின்ற போது 52, 53, 55, 58 ஆகிய படையணிகளிலே கடமையாற்றியதை உறுதி செய்யப்பட்டதற்கு பிற்பாடுதான் அவர்கள் ஐநா அமைதி காக்கும் படையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். அந்த குறித்த 4 படையணிகள் போரினுடைய இறுதிக்கால பகுதியிலே அங்கு தீவிரமாக முன்களத்திலே நின்று செயல்பட்டன. அந்த படையணிகள் தான் அந்த தமிழின படுகொலை சம்பவத்தோடு அந்த போர் மனிதகுலத்துக்கு எதிரான போர்க்குற்றங்கள் மனித உரிமைகளோடு சம்பந்தப்பட்ட படையணிகளாக அந்த படையணிகளும் அதனுடைய தளபதிகளும் தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த முள்ளிவாய்க்கால் அந்த இறுதி யுத்த கால பகுதிகளிலே நடந்த மிக மோசமான அந்த போரினுடைய அந்த கொடூரமான நாட்களிலே அந்த களத்திலே நின்று அதை அரங்கேற்றிய படையணியில இருந்த காரணத்துக்காக அந்த படை வீரர்கள் கூட இவ்வாறு சர்வதேச ரீதியாக அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அமைதியாகும் படையிலிருந்து அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். தான் அந்த படைகளை தலைமை தாங்கி நடத்தியவன் என்ற வகையிலே தனக்கு இவ்வாறான நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு நீண்ட காலமாக நாட்டிலே நீடித்த பயங்கரவாதம் ஒரு உலகத்திலே ஒரு ஒரு பலம் பொருந்திய ஒரு பயங்கரவாத அமைப்பாக சொல்லப்படுகின்ற தோற்கடிக்க முடியாது என்று கருதப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பை தோற்கடித்து இந்த நாட்டை நாங்கள் பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாத்து இருக்கின்றோம். அந்த பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாத்த எங்களுக்கு இப்படியான ஒரு நிலைமையிலே தான் நாங்கள் இருக்கின்றோம். இந்த பயண தடை என்பது எவ்வகையான பாதிப்புகள், அதாவது தாங்கள் அதாவது அவர்களுடைய இதுவரை காலமான வங்கி பொருட்கள் வாங்கல்கள், வங்கி பரிவர்த்தனை, அவர்களுடைய சகல விடயங்களுமே முடக்கப்பட்டு தாங்கள் ஒரு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற நிலைமையில் இருப்பதாக சவேந்திர சில்வா கூறியிருக்கின்றார். ஆகவே தான் மட்டுமல்ல சாதாரண படையினர் கூட எப்படியான ஒரு அழுத்தங்களுக்கு நெருக்கடிகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்திருக்கின்றோம் என்கின்ற விடயத்தை அவர் அந்த ஊடக செவியிலே வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த தடை தொடர்பாக அவர் கூறுகின்ற விடயங்களை நீங்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு கேள்வி எழுகின்ற என்னவென்றால் ராமேந்திரன், ஏன் இந்த நேரத்தில் இந்த கருத்தை சவேந்திர சில்வா அவர்கள் கூற வேண்டும்? உண்மையில் அந்த கேள்விதான் பலரிடம் எழுகின்றது. அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கின்றது. இப்ப நீண்ட காலமாக அவர் நான் நினைக்கிறேன் ஒரு முதல் முறையாக இந்த விடயம் தொடர்பாக மனம் திறந்திருக்கின்றார் என்று நினைக்கிறேன். தான் எவ்வாறான நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பது தொடர்பாக இப்போது அன்றோமர் திசாநாயக்க அரசாங்கம் பல வழிமுறைகளிலே ஒரு மிக நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. தெற்கிழங்கையிலே மீண்டும் ஒரு அரச எதிர்ப்பு மனநிலை என்பது கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது தொழிற்சங்க நடவடிக்கைகள் ரீதியாக அன்றாட மக்களுடைய வாழ்வியல் சம்பந்தமாக பொருளாதார நெருக்கடிகள் சார்ந்து பல்வேறு தளங்களிலே அது தானாக அது உருவாகி கொண்டிருக்கின்றது. சர்வதேச நாணய நிதியத்தோடு சேர்ந்து இந்த நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடியை கடக்கலாம் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த அரசாங்கம் பயணத்தை முன்னெடுத்தது. இப்போ அண்மையில் கூட அதுக்கான அடுத்த கட்ட நிதி விடுவிப்பு தொடர்பாக சாதகமான முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்கு அமைவாக இவர்கள் செயல்படுகின்ற போது இங்கே பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியவர்களாக இந்த அரசாங்கம் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த பொருளாதார நெருக்கடி என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அது உடனடியாக சீர் செய்யக்கூடிய ஒரு விடயமாகவும் இல்லாத காரணத்தினால் இவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாடு மீண்டும் ஒரு அசாதாரணமான நிலைமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. அவை தெற்கிழங்கையிலும் 156 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு பலமான நிலைமையில ஆட்சி அமைக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சிகள் நிலைகுலைந்து போயிருந்தன. அதற்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தல், அதற்கு பின்னர் பாராளுமன்ற தேர்தல், அதற்கு பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என 3 வகை தேர்தல்களிலுமே ஒரு பக்க சார்பாக ஒரு மக்களுடைய அலை என்பது காணப்பட்டதன் காரணமாக ஒரு எதிர்க்கட்சிகள் ஒரு நம்பிக்கை இழந்த நிலைமை காணப்பட்டார்கள். ஆனால் அண்மைய நிகழ்வுகள் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்ததன் காரணமாக மாகாண சபை தேர்தலுக்கு முன்னதாக அவர்கள் ஒரு தீவிரமான ஒரு அரசு எதிர்ப்பு நடவடிக்கைகள் மூலமாக மீண்டும் அரசியல் ரீதியாக தலையெடுப்பதற்கு எதிர்த்தரப்புகள் மிக தீவிரமாக செயல்பட்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் அந்த ஒரு இடத்தில் தான் என்னால் சவேந்திர சில்வா அவர்களுடைய அந்த முன்னிலைப்படுத்தும் ராஜபக்சேக்களாக இருக்கட்டும் இல்லை சவேந்திர சில்வாவாக இருக்கட்டும் அவர்கள் முன்னிலைப்படுத்துகின்ற விடயம் என்றால் தாங்கள் நாட்டுக்காக பாடுபட்டு நாட்டுக்காக இவ்வளவு தூரம் தியாகங்களை செய்த எங்களுக்கு இப்படியான ஒரு தண்டனை கிடைத்திருக்கின்றது என்பதை சொல்கின்ற போது சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்துவதும் தாங்கள் எவ்வாறு இந்த அரசாங்கம் தாங்கள் எவ்வாறு கைவிட்டிருக்கின்றது என்பதை ஏற்படுத்துவதன் ஊடாக ஒரு நீண்டகால போர் முடிவு கொண்டு வந்தவர்களை இந்த அரசாங்கம் கைவிட்டு விட்டது என்ற ஒரு நிலைப்பாட்டை கூட ஒரு கடும் போக்குவாத சிங்கள மக்களிடையே ஏற்படுத்த முடியும். ஒருவேளை அப்படியான ஒரு எண்ண அலைகளையும் இவர்கள் ஏற்படுத்த விளைகிறார்களோ என்று சிந்திக்க தோன்றுகின்றது. அதைவிட போதனுடைய இறுதி கால பகுதிகளிலிருந்து தற்போது வரை சவேந்திர சில்வா அவர்கள்
ஒரு இந்திய சார்பு நிலைப்பாட்டோடு இந்திய அரசாங்கம் இல்ல இந்திய தரப்பினரால் நேரடியாக அவர்களுடைய ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் செயல்படக்கூடிய ஒருவராகத்தான் அந்த அவருடைய செயல்பாடுகள் என்பது அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றமோ, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்திய அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தல் முதல் கொண்டு இந்த நொடிப்பொழுது வரை இலங்கையிலே தங்களுக்கு சார்பான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வருவதற்கு கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டு வருகின்றது. ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் சயித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க தரப்பை ஒன்றாக இணைத்து ஒரு பொது எதிரணியாக அந்த தேர்தலை எதிர்கொண்டு அந்த அனுரலையிலிருந்து அந்த ஆட்சியை தங்கள் வசம் கொண்டு வருவதற்கு கடுமையான முயற்சி எடுத்தார்கள். ஆனால் அவர்களுக்குள் அது சரிவரவில்லை. பாராளுமன்ற தேர்தலிலும் அந்த முயற்சி எடுக்கப்பட்டது, அது கைகூடவில்லை. இப்போதும் அதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அது பின்னணியில இந்தியா தான் முழு மூச்சாக நின்று செயல்பட்டு வருகின்றது என்றால், இந்தியாவை பொறுத்தவரையில் ராஜபக்சேக்கள் விட இப்போது இருக்கின்ற அரசாங்கம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலை என்று சொன்னால், இவர்களை கையாளுவது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான விடயம். ராஜபக்சேகளை பொறுத்தவரையில் நேரடியாக போர்க்குற்றங்கள் அந்த விவகாரங்களோடு சம்பந்தப்பட்ட வகையிலே அவர்களை ஏதோ ஒரு விதத்திலே மேற்குலகத்தோடு சேர்ந்து தடை தீர்மானங்கள் அவ்வாறான நெருக்கடிகளை கொண்டு வந்து அவர்களை ஓரளவு கட்டுப்படுத்தி விட முடியும். ஆனால் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தங்களுடைய தங்களுக்கு ஏற்றவாறு இயக்குவது என்பது உண்மையிலே ஒரு சிக்கலான ஒரு நிலைமை. உங்களுக்கு தெரியும் ராஜபக்சேக்களை கூட ஒரு கட்டத்திலே அந்த போர்க்குற்ற மனித உரிமை மீறல்கள் அரசியல் தீர்வு என்ற விவகாரத்தில் கூட கட்டுப்படுத்த முடியாத நிலையிலே சென்று இந்த பொருளாதார நிலைமை மேலும் ஒரு தீவிரத்தன்மை அடைகின்றவரை காத்திருந்து, அதாவது ஒரு 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 பிணம் தின்னுகின்ற கழுகினுடைய நிலையிலே நின்று கொண்டுதான் இந்தியா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது. ஒரு ஒரு குற்றுயிராக கிடக்கக்கூடிய ஒரு உடலை பிணம் காத்து கொண்டிருக்கும் அந்த கழுகு. அது எப்போது கடைசி மூச்சு வெளியேறி அது உயிரற்ற சடலமாகவும் அதற்கு பின்ன கொத்தி தின்ன வேண்டும் என்கின்ற நிலையிலே அந்த கழுகு காத்து கொண்டிருக்கும். அந்த பிணம் தின்னுகின்ற கழுகின்ற மனநிலையில நின்று கொண்டுதான் 2022ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 2.25 கோடி மக்கள் இலங்கையிலே பட்டினிச்சாவை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற அந்த ஒரு துயர நிலையிலும் இந்தியா வேடிக்கை பார்த்து அதற்கு பின்னர் தான் தன்னுடைய காலிலே வந்து இந்த அரசாங்கம் விழ வேண்டும் என்கின்ற நிலையை உருவாக்கித்தான் இந்தியா அதற்கான உதவிகளை செய்ய முன்வந்தது. ஆகவே அந்த பிணந்தின்னுகின்ற கழுகினுடைய மனநிலைக்கு ஒப்பானதாக அது அரசுகள் அவ்வாறு தான் செயல்படும். தங்களுக்கு ஒத்திசைவாக போக்கிலே செயல்படாத அரசுகளை என்ன சந்தர்ப்பம் கிடைத்தாலும் இப்படியான ஒரு கையர் நிலைமை உருவாக்கி அதன் மூலமாக தங்களுடைய காலிலே விழ வைப்பதுதான் இந்தியாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், பெரும்பாலான வல்லாதிக்க நாடுகளுடைய அணுகுமுறை என்பது இப்படித்தான் இருக்கும். அதிலே நாங்கள் குறை சொல்வதற்கில்லை. அவர்களுடைய பார்வையிலே அவர்கள் அவ்வாறான தந்திரங்களை தான் கையில் எடுப்பார்கள். அந்த வகையில இப்போ அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தையும் அவர்களினால் ஒரு நேரடியாக உங்களுக்கு தெரியும் திருவோணமலையை பொருளாதார வலயமாக கொண்டு வந்து அதை இந்தியாவோடு இணைத்து தரை வழியாக கடல் வழியாக இணைத்து அதன் மூலமாக ஒரு இந்தியாவோடு இணைந்த முதலீட்டு பங்காளராக இலங்கையை கொண்டு வருவதற்கு எவ்வளவு முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் அது செயலுறுப்படுவது என்பது நீண்ட இழுவரைக்கு மத்தியில் தான் காணப்பட்டு வருகின்றது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல் ரீதியாக இப்படியான ஏதாவது ஒரு சாதாரண நிலைமைகளை உருவாக்கி அதன் மூலமாக தங்களுடைய நோக்கங்களை அடைவதற்கு இவ்வாறான நாடுகள் முயற்சி செய்யும். ஆகவே சவேந்திர சில்வா ஒரு இந்திய சார்பு நிலைப்பாடுடையவராக இருக்கின்ற போது அது ஒரு வகையிலே அதுக்கு பின்னணியிலே அவ்வாறான ஒரு நோக்கம் இருக்கலாம். இப்ப உங்களுக்கு தெரியும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா இராணுவ தளபதியாக இருந்தவர். அவர் இப்போது அரசாங்கத்தை அவர் ஏற்கனவே ராஜபக்சேக்களோடு இருந்து தனியே வந்து தேர்தல் கேட்டு பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து இருந்தவர் இப்போது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு ஆதரவாளராக கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார். அவர் போரினுடைய இறுதிக்கால பகுதிகளிலே இராணுவ தளபதியாக இருந்தவர் என்ற வகையிலே அவர் இப்போது அரசாங்கத்துக்கு இப்போது இருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தை பாதுகாக்கின்ற ஒருவராக அவர் செயல்பட்டு வருகின்றார். ஆகவே சவேந்திர சில்வா ஏற்கனவே ஒரு அமெரிக்க தரப்பால் இல்லை அமெரிக்க தரப்பு விசுவாசியாக செயல்படுவார் என்பதாக அடையாளப்படுத்தப்பட்டது. இப்போது அவர் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தோடு சேர்ந்து செயல்படுகின்ற காரணத்தினால் சவேந்திர சில்வா வைத்து இப்படியான ஒரு விடயத்தை இவர்கள் வெளியே கொண்டு வந்து நாட்டை பாதுகாத்த இராணுவத்தினரும் இராணுவ தளபதியும் அப்படியான ஒரு அவல நிலையிலே முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தி அது அரசுக்கு எதிரான ஒரு அலையாக திருப்புவதற்கு கூட இவர்கள் இந்த விடயத்தை இப்போது பயன்படுத்தி இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். நான் கேட்க வருவதற்கு முன்னதாக நீங்கள் இதை கூறிவிட்டீர்கள். அதாவது ராஜபக்ஷாக்களுடைய பங்களிப்பு எவ்வளவு இருந்தது என்று நான் உங்களிடம் கேட்க வந்தேன். இப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் சவேந்திர சில்வா அவர்கள் ஏன் இப்படி வந்து கூற வேண்டும் என்று நீங்கள் அந்த விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உடனடியாக என்னுடைய சிந்தனை எவ்வாறு இருந்தது என்றால், இது ராஜபக்ஷாக்கள் உங்களுக்கு தெரியும், அவர்கள் அரசியல் பெரிய ஒரு போராட்டத்தில் இருக்கிறார்கள். எப்படி ஆட்சிக்கு வரலாம், தங்களுடைய ஊழல்களை மறைக்கலாம் என்றுதான் அவர்களுடைய நிலை. சவேந்திர சில்வா போன்றவர்களை இப்படி கொண்டு வந்து சிங்கள மக்கள் மத்தியில் இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக ராஜபக்ஷாக்கள் மீது ஒரு அனுதாபம் வரும். இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? ஒன்று. இரண்டாவது, அனுரகுமார திசாநாயக்கா தொடர்பாக இந்த கருத்து, இந்த செவ்வி தொடர்பாக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலே சவேந்திர சில்வா இராணுவத்தில் இருந்தவர்களோடு அவர்களுக்கான நெருக்கம் என்பது தொடர்புகள் என்பது இல்லாமல் இருக்கு. உண்மையிலே நாங்கள் சொல்வதை போன்று எல்லா புள்ளிகளை இணைத்து இந்த கோலங்களை
போடுவதை போன்று இதெல்லாம் தனித்தனி புள்ளிகளாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றம் இல்லை அந்த ஒரு புற அழுத்தத்தின் மூலமாக அனுர அரசாங்கத்தை தங்களுடைய இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய தரப்பினருக்கு ஒரு ரெண்டு நோக்கங்கள் இருக்கும். ஒன்று நேரடியான நோக்கம் என்பது ஆட்சி மாற்றம். இரண்டாவது நோக்கம் என்பது அந்த ஆட்சி மாற்றத்துக்காக எதிர்த்தரப்பில் இருப்பவர்களை பலமடைய செய்வதனூடாக இல்லை பலமடைவது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்துவதனூடாக ஆட்சியாளர்களை தங்களுடைய நிலைக்கு கொண்டு வருவது. இந்த ரெண்டு அணுகுமுறை தான் இதன் பின்னணியில் இருப்பவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. ஏன்னால் நிச்சயமாக பிளான் ஏ பிளான் பி என்பது இருக்கும். ஒரு வல்லாதிக்க தரப்புகளோ இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆழமான நிலையிலே செயல்படக்கூடியவர்கள் ஒரு எழுந்த மானத்திலே செயல்பட மாட்டார்கள். ஒரு விடயத்தை செயல்படுத்துவார்கள். ஒருவேளை அது சரிவராமல் கைகூடாமல் போனால் அதை எவ்வாறு எதிர்கொள்வது, அந்த இரண்டாம் நிலை பி பிளான் என்ன என்பது கூட அவர்களிடம் இருக்கும். ஆகவே முதல் திட்டம் இவர்களை பலப்படுத்துவது, சந்தர்ப்பம் கிடைத்தால் ஆட்சியை மாற்றி தங்களுக்கு ஏற்றவாறான அது சயித் பிரேமதாசா வந்தாலும் சரி, ராஜபக்சேகள் வந்தாலும் சரி, ரணில் விக்ரமசிங்க வந்தாலும் சரி, இந்தியாவோ மேற்குலக நாடுகளுக்கோ சொல்வதை கேட்டு நடக்கக்கூடிய வகையிலான ஒரு ஆட்சியாகத்தான் அது அமையும். அதைவிட அவர்களினால் கடிவாளத்தை போடக்கூடிய தரப்புகளாக இருக்கும் என்றால் இங்கே ஒரு குற்ற பின்னணி கொண்டவர்களாக, அது மனித உரிமை மீறலாக இருக்கட்டும் இல்லை ஏனைய விடயங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்திலே அவர்களை கடிவாளம் போடக்கூடிய தரப்பினரை ஆட்சி கதிரையிலே வைத்திருப்பதனூடாக தான் தங்களுடைய கையை மீறி இலங்கையினுடைய விவகாரம் செல்லாமல் பார்த்து கொள்ள முடியும். ஆனால் அன்ரோமர் திசாநாயக்கார தரப்பு அப்படி அல்ல. அப்படி எந்த ஒரு விதத்திலுமே அவர்கள் மீது கடிவாளத்தை பொருளாதார நெருக்கடியிலே உதவி செய்கின்றோம் என்ற பெயரிலே ஏதாவது செய்ய முடியுமே தவிர வேறு எந்த விடயங்களிலுமே இந்த அரசாங்கத்தின் மீதான அழுத்தங்களை பிரயோகிக்க முடியாத நிலைமை இருக்கின்றது. ஆகவே நீங்க குறிப்பிட்டது போன்று ராஜபக்சேக்கள் இதில் பின்னின்று சவேந்திர சில்வா இவ்வாறு கூற வைத்து விட்டு இதை வைத்துக்கொண்டு இனிவரும் நாட்களிலே அங்க தீவிர அந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தரப்பினரால் பாருங்கள் நாட்டை பாதுகாத்த ராணுவ தளபதிக்கு என்ன நிலை நேர்ந்திருக்கின்றது, அவர் தன்னுடைய ஒரு கிரெடிட் கார்டிலிருந்து கூட பணத்தை எடுக்க முடியாத நிலையில இருக்கின்றது, அவருடைய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கூட அவர் சென்று பார்க்க முடியாமல் இருக்கின்றது, வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாமல் இருக்கின்றது, அவர் எங்களுடைய நாட்டுக்காக இந்த மண்ணுக்காக அவர் இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கின்றார், அவரை இந்த அரசாங்கம் கைவிட்டிருக்கின்றது என்பதாக அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு சிங்கள கடம்போக்குவாத ஒரு மீண்டும் ஒரு இனவாதத்தை தூண்டக்கூடிய வகையிலான ஒரு பரப்புரைகளை ராஜபக்சேகள் முன்னெடுக்க கூடும். ஆகவே அதற்கு தொடக்கமாக அவர்கள் இந்த அறிக்கையை சவேந்திர சில்வா கொண்டு அவர்கள் விட வைத்திருக்கலாம் என்றால் கதைக்கு பேசித்தான் ஒரு விடயத்தை செய்வார்கள். நிச்சயமாக அவர்களும் இதிலே பயனடையக்கூடிய ஒரு தரப்பினராக இருக்கின்றார்கள் என்ற வகையிலே அதை நாங்கள் மறுப்பதற்கில்லை. அடுத்த அன்ரோமர் திசாநாயக்காவை பொறுத்தவரையிலே சரத் பொன்சேகா இப்போது அவர்களுடைய வீட்டு செல்லக்குட்டியாக இருக்கின்றார். சொல்லுவார் பரமசிவன் காலத்திலிருந்து பாம்பு கேட்டது கரடா சௌக்கியமா என்று. அந்த வகையில சவேந்திர சில்வாவினுடைய கருத்தை சரத் பொன்சேகாவை கொண்டே அவர்கள் பதிலோடு இருப்பார்கள். அவர் ராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா என்று சுதந்திரமாக இருக்கின்றார், அவர் மீது எந்தவித பிரச்சனையும் இல்லை என்பதாக கூட அவர்கள் காட்டுவார்கள். இல்லை சரத் பொன்சேகா வைத்து அதற்கு எவ்வாறு மற்ற ராணுவத்தினர் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்று அவருக்கு பதிலடி கொடுத்து விடார். ஏன்னா அரசாங்கம் என்ற வகையிலே முழுமையான அதிகாரம், முழுமையான ஊடக சகல விடயங்களையுமே கையில வைத்திருக்கக்கூடிய ஒரு தரப்பாக அரசாங்கம் இருக்கிற காரணத்தினால் நிச்சயமாக அவர்கள் இதை எதிர்கொள்வதற்கு முழுமையான ஒரு முயற்சிகளை எடுப்பார்கள். ஆனால் இன்னும் அந்த ஜேவிபி அரசாங்கத்தினரால் சென்றடைய முடியாத, நெருங்க முடியாத அந்த இனவாத கோட்டைகள், இனவாத மக்கள் குழுமம் என்பது இன்றும் இலங்கையிலே எங்கொரு சிங்கள கிராமங்களிலே இருக்கத்தான் செய்யும். அவ்வாறான இடங்களில் இருந்த இப்படிதான் 2010ஆம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் வந்தபோது ராஜபக்சேகள் தோல்வி அடைந்ததோடு ராஜபக்சேகளுடைய சகாப்தம் முடிந்து விட்டது என்று கூறினார்கள். ஆனால் என்ன நடந்தது? 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெறும் 3 ஆண்டுகளிலே ஒரு இலங்கையிலே புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி, இலங்கையிலே ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு பின்னர் அவர்களெல்லாம் கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு கால பாரம்பரியத்தோடு இருக்கக்கூடிய 2 கட்சிகளை மேவி ஒரு தோல்வி அடைந்து படுதோல்வி அடைந்த நிலையிலே இருந்த ராஜபக்சேகள் தங்களுக்கென்று ஒரு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்கிற கட்சியை ஸ்தாபித்து 3 வருடத்துக்குள்ளாகவே அந்த 50-60 ஆண்டு கால பழம்பெரும் அரசியல் தரப்புகளை எல்லாம் உதாசீனப்படுத்திவிட்டு ஆட்சியில் இருக்கக்கூடிய ரணில் மைத்திரி கூட்டரசாங்கத்தினுடைய அந்த அலைகளை கூட கடந்து 2018 உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தெற்கிலங்கையிலே முழுமையாக ஒரு ஸ்வீப் என்று சொல்லக்கூடிய வகையில தெற்கிலங்கை அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாடு கொண்டு வந்தது என்பது சாதாரண விடயம் அல்ல. அது அவர்கள் எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள் என்று அவர்கள் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பௌத்த விகாரியாக சென்று இனவாதத்தை கட்டியெழுப்பினார்கள். போரை இதே போன்று சவேந்திர சில்வா புலம்புவதை போன்று அவர்கள் போய் புலம்பினார்கள். இந்த போரை முடிவு கொண்டு வந்த எங்களுக்கு என்ன நிலை வந்திருக்கின்றது, எங்களுடைய நிலையை பாருங்கள் என்று அங்கே போய் ஒவ்வொரு பௌத்த மடாலயங்களாக சென்று அங்கே அழுது புலம்பி அவர்களுடைய அனுதாபத்தை உருவாக்கினார்கள். அந்த பௌத்த பீடங்கள் சேர்ந்துதான் அந்த ராஜபக்சேகளுடைய மீளெழுச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அது 2018 உள்ளூராட்சி மன்ற தேர்தல், பின்னர் 2019 கோத்தபாய ஜனாதிபதியாக வந்த 69 லட்சம் சிங்கள வாக்குகளினால் 2020ஆம் ஆண்டு பாராளுமன்றம் அவர்களுடைய வசமானது. ஆகவே அப்படி அடுத்தடுத்த கட்டங்களாக அவர்கள் வளர்ந்தார்கள். இப்போது அந்த நிலை இவர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த நிலைமையும் புறச்சூழல் என்பது மீண்டும் ஒரு இனவாத அலையை தோற்றுவித்து அதன் மூலமாக அவர்கள் மீண்டெழுந்து நாமல் ராஜபக்சே ஒரு தீவிரமாக
அந்த ஒரு நாடு ஒரு மீண்டும் பாதுகாப்பு நிலைமையில இருக்கின்றது என்கின்ற ஒரு விடயத்தையும் இவ்வாறான இனவாத ரீதியான கருத்துக்களையும் கூறிக்கொண்டு நாமல் ராஜபக்சே தீவிரமான அரசியலை முன்னெடுத்து வருகின்றார். சயித் பிரேமதாச ஒரு எதிர்க்கட்சியாக அவர் ஒரு பொருளாதார ரீதியான விடயங்களை முதன்மைப்படுத்தினாலும் நாமல் ராஜபக்சே தரப்பு முழுமையாக ஒரு இனவாதத்தை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இப்போதைய நிலைமையிலே அன்றோமுரு ஜனநாயக அரசாங்கம் அதை எதிர்கொள்வதற்கு அவர்களிடம் போதிய பலமும் போதிய திட்டங்களும் இருந்தாலும் தெற்கிழங்கையில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனங்களும் ராஜபக்சே தரப்பினருடைய அந்த செயல்பாட்டினுடைய வீச்சின் தான் அதனுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஆம் ராமதரன், உங்களுக்கு தெரியும் ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த இனப்படுகொலை தொடர்பாக நீங்கள் பார்க்கும் பொழுது ஓரிரு இராணுவ தளபதிகளை இப்படியான பயண தடைகளை செய்துவிட்டு மக்களை ஏமாத்துகின்ற ஒரு வித்தியாகத்தான் இந்த சர்வதேச நாடுகள் எடுத்துக்கொண்டு வருகின்ற அந்த நிலைப்பாடு பாருங்கள். போர் முடிவுக்கு வந்து 17 ஆண்டுகளாகிவிட்டது. ஆனால் இனப்படுகொலை நடந்தது என்பதற்கு இவ்வளவோ ஆதாரங்கள் இருந்தாலும் ஒரு சரியான வகையில் அதை சர்வதேச அமைப்புகள் முன் கொண்டு வந்து அதை நிரூபிப்பதற்கு இவர்களுக்கு எந்த ஒரு விதத்திலும் விருப்பமில்லாத ஒரு நிலைமையை பார்க்க. உங்களுக்கு தெரியும், விளாடிமிர் புட்டின் அவர்கள் யுக்ரைனுக்கு எதிராக போரை தொடுத்தவுடன் 3 மாதத்துக்குள் அவருக்கு பிடியாணை கொடுத்தார்கள். இது உண்மையாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சர்வதேச அமைப்புகளுக்கும் எங்களுடைய தமிழ் தரப்பினர்கள் கூறுவது போல் நிறைய ஆதாரங்கள் வேண்டும், இனப்படுகொலையை நிரூபிப்பதற்கு மிகவும் கடினம் என்றெல்லாம் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இப்போ சர்வதேசம் தமிழ் மக்களை ஏமாற்றும் வகையில் இவ்வாறு சில விடயங்களை கூறிவிட்டு உலகளாவிய ரீதியில் பார்த்தீர்களா எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், பார்த்தீர்களா தடை வந்து விட்டது, அவர்களால் இனி ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி. தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் இவ்வளவு மனித உரிமை மீறல் செய்தவர் என்று தடையை கொடுத்திருக்கின்ற சவேந்திர சில்வாவுக்கு இது தமிழ் மக்கள் இதை வைத்துக்கொண்டு இந்த நடந்த சம்பவத்தை அவர் கூறுகின்ற இந்த செவ்வியின் ஊடாக கூறுகின்ற விடயங்களை கொடுத்துக்கொண்டு தமிழ் மக்கள் இதைத்தான் எதிர்பார்த்தார்களா, தமிழ் மக்கள் திருப்திப்படலாமா? உண்மைதானே. இப்ப நீங்கள் கூறுவதை போன்று தமிழர்கள் நாங்கள் ஒரு அரசற்ற சமூகமாகவும் இல்லை நாங்கள் ஒரு கைவிடப்பட்ட தரப்பாக நாங்கள் இருக்கின்ற காரணத்தினாலும் ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பாக எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தேசமாக நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தரப்பாகவோ இல்லை ஒரு எங்களுக்காக பேசக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் ஒன்றுபட்டு செயல்பட முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்ற வைத்து கொண்டு இன்று இப்படியான விடயங்கள் கண்கட்டு வித்தையை போன்ற ஒரு விடயம்தான் எங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று சவேந்தர் சில்வா, வசந்த கர்ணகொட, மஹிந்த ராஜபக்ச, கோத்தபா ராஜபக்ச ஆகியோர் மீதான பயண தடை அமெரிக்கா, பிரித்தானியா மற்றும் கனடா போன்ற நாடுகளில் இந்த பயண தடை விதிக்கப்படுகின்றது. G7 நாடுகளுக்கும் கனடாவை கொண்டு செல்வதாக நடவடிக்கை எடுத்தது இன்று வரை அது சாத்தியப்படவில்லை. மேற்கொண்டு இந்த இதுமே ஒரு குறிக்கப்பட்ட சில நாடுகள் உண்மையில் அமெரிக்கா இந்த விடயத்தை கையில் எடுத்ததன் காரணமாக அது ஒரு உலகளவு ரீதியாக ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது. அமெரிக்காவோடு நேச நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இவர்கள் சென்றால் அங்கிருந்து கூட இவர்கள் கைது செய்யப்படலாம் என்கிற நிலைமை இருக்கின்றது. இருந்தாலும் இது எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் ஓகோ என்று சொல்லி வெற்றிகரமாக கொண்டாடக்கூடிய நிலைமை அல்ல. இன்று சவேந்திர சில்வா அவர்கள் இந்த விடயங்களை புலம்புகின்ற போது அதை பார்க்கின்ற கேட்கின்ற தமிழர்களுக்கு உண்மையிலே ஒரு புலகாங்கிதம் ஏற்படலாம். பரவாயில்லை, ஏதோ ஒரு வகையிலே அவர்களுக்கு தண்டனை கிடைத்திருக்கின்றது என்று. ஆனால் நாங்கள் அப்படி இது சவேந்திர சில்வா தனியே தமிழர்களோடு அதை இருந்த வன்மத்தின் காரணமாக சவேந்திர சில்வா இந்த போரை முன்னெடுக்கவில்லையே, இல்லை அந்த போரினுடைய ஒரு படைப்பிரிவை தலைமை தாங்கவில்லையே. இது அவர்களை தண்டிப்பதனாலோ நாளை சவேந்திர சில்வாவை இன்றைக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இன்றோ இல்லை 10 ஆண்டுகளுக்கு பின்னரோ இல்லை 20 ஆண்டுகளுக்கு பின்னரோ கொண்டு அவரை தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதனால் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து விடுமா? இல்ல ராஜபக்சேகளை குற்றவாளி கூண்டில் நிறுத்துவதனால் வந்து விடுமா? இல்லை. இதனுடைய அடி ஆணிவேர் எங்கே இருக்கின்றது? இன்று இலங்கை தீவு சுதந்திரம் பெற்றதாக சொல்லப்பட்ட காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 78 ஆண்டுகள் இன்று தமிழர்கள் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்குள்ளாக தொடர்ந்தும் இந்த போர் முடிந்து 17 ஆண்டுகள் கூட அந்த கட்டமைப்பு இன அழிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது வேறு வடிவங்களிலே. அவை எங்கே இருக்கின்றது? ராஜபக்சேகள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, அவர்கள் மீது பயண தடை விதிக்கப்படுகின்றது. சவேந்திர செல்வா இல்லை, இன்னும் ராணுவம் அவர் பல்லு புடுங்கப்பட்ட பாம்பாக இருக்கின்றது. அப்படி இருந்தும் இன்று இது தொடர்கின்றது சொன்னால் இதனுடைய ஆணிவேர் எங்கே இருக்கின்றது? அதை பொறுப்பு குரலுக்கு கொண்டு வந்து மீண்டும் இலங்கையில இவ்வாறான ஒரு நிலைமை நிகழாது என்பதற்கு யார் உத்தரவாதம் ஏற்படுத்துவது? அதுக்கு சர்வதேசம் அதுக்கான வகிபாகத்தை எங்கே செய்கின்றது? ஆகவே அவர்கள் தமிழர்களை உளவியல் ரீதியாக ராஜபக்சேக்கள்லாம் தமிழ் மக்களுடைய எதிரிகள் என்பதாக உலகம் அதை கட்டமைத்தது. போர் முடிந்ததுக்கு பிற்பாடு ராஜபக்சேக்கள் அந்த 2015ஆம் ஆண்டு வரை அவர்கள் ஆட்சியில் இருந்த காலம் வரை இல்லை அது இப்போது வரை தொடர்கின்றது. இப்போது நாமல் ராஜபக்சேவனுடைய உரைகள் அங்கே நிறுத்தப்படுகின்றது. மீளவும் அவர்கள் அங்கே புலம்பெயர் தேசங்களுக்கு வந்தால் அங்கே ஒரு எதிர்ப்பு போராட்டம் என்கின்ற அளவிலே வந்து இப்ப இதனூடாக என்ன கட்டமைக்கப்படுகின்றன்னு சொன்னால், இதே நீங்கள் அன்றோமுர திசாநாயக்கா வந்தால் நீங்கள் செங்கம்பலம் இருக்கின்றீர்கள். அன்றோமுர திசாநாயக்கா யார்? எங்களுடைய சுனாமி பொது கட்டமைப்பை எதிர்த்து ஒருவர், வடக்கு கிழக்கை பிரித்து ஒருவர். இன்று சுனாமி பொது கட்டமைப்பை குலைத்ததுதான் இன்று முள்ளிவாய்க்காலுக்கான அடிப்படை.
இன்று நீங்கள் சுனாமி பொது கட்டமைப்பு கொண்டு வந்த போது இடைக்கால தன்னாட்சி அதிகார சபையை நீங்கள் குழப்பாமல் விட்டு உலகம் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய தலைமையிலே ஒரு இடைக்கால நிர்வாகம் அமைந்திருந்தால் அதை முன்மாதிரியாக கொண்டு அதற்கு பின்னர் அப்படியே வேறு நடவடிக்கைகள் சென்றிருக்கும். இந்த போரே இல்லாத ஒரு நிலைமை வந்து நாங்கள் எங்களுடைய தேசிய தலைவருடைய தலைமையிலே நாங்கள் சிறப்பான ஒரு நிர்வாகத்திற்கு நாங்கள் வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் நாங்கள் எங்களுடைய சுய பொருளாதாரத்திலே நாங்கள் உலகமே வியக்கக்கூடிய அளவுக்கு இன்று நாங்கள் வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் ஆகிவிட்டது அந்த சுனாமி பொது கட்டமைப்பு குழப்பப்பட்டு. இதை குழப்பியது யார்? இந்த முள்ளிவாய்க்காலுக்கு அத்திவாரம் போட்டது யார்? ஆனால் இன்று அன்ரோமரச நாயக்காவை நாங்கள் என்ன செய்யணும்? தமிழர்களை செங்கம்பலம் பிரித்து வர வைக்கணும் புலம்பெயர் தேசங்களிலே. எங்களை உளவியல் ரீதியாக அவர்கள் நாங்கள் யாரை எதிர்க்க வேண்டும், யாரை வரவேற்க வேண்டும் என்பதை எதிரிகள் தீர்மானிக்கின்றார்கள். எதிரி நாட்டு புலனாய்வாளர்கள் தீர்மானிக்கின்றார்கள். அந்த வகையில் தான் நாங்கள் இருக்கின்றோம். அதை நோக்கித்தான் இப்போதும் கட்டமைக்கின்றார்கள். ராஜபக்சேகளும் சமீந்திர சில்வா போன்ற சில நபர்களும் தான் ஏதோ தமிழர்களுக்கு விரோதிகள். அவர்களை நாங்கள் வதைப்பதனூடாக நெருக்கடிக்குள்ளாக்குவதனூடாக புலம்பெயர் தமிழர்களை மீள தமிழர்களை திருப்திப்படுத்தி விட முடியும். அதை கடந்து தமிழர்களை நாங்கள் சிந்திக்க விடாமல் செய்ய முடியும் என்பதாக எங்களை மடைமாற்றுகின்றார். நாங்கள் அந்த இதுக்கு நாங்கள் ஒருவதும் ஈடுபட்டு விடக்கூடாது. எங்களுக்கு எதிர் வந்து சிங்கள பௌத்த பேரினவாதம். அந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் என்பது அந்த மகாவம்ச மனோநிலையிலே ஊறி திளைத்து போயிருக்கின்ற அந்த பௌத்த பீடங்கள். அந்த பௌத்த பீடங்களால் பின்னிருந்து இந்த அரச இயந்திரத்தை இயக்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே அதிலே ஒரு நிலைமாற்றம் ஏற்படாதவரை எந்த ஒரு சிறு ஒரு துரும்பை கூட தமிழ் மக்களுக்காக அசைத்து விட முடியும். அதைத்தான் அன்ரோமர திசாநாயக்கா அவர்கள் 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட போது அந்த ஜனாதிபதி தேர்தலை ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாக நடத்தி இருந்தால் இலங்கையிலே தமிழ் மக்கள் பூர்வீக குடிகள் வடக்கு கிழக்கு அவர்களுடைய தாயக பிரதேசம் அந்த மண்ணிலே அவர்கள் தங்களுடைய அரசியல் விதியை தலைவிதியில் தீர்மானிப்பவர்களுக்கு உறுத்திருக்கின்றது. இதை சிங்கள மக்கள் ஏற்றுக்கொண்டால் அதன் அடிப்படையிலே தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். இதை சிங்கள மக்கள் ஏற்றுக்கொண்டால் எனக்கு வாக்களிங்கள் என்று அவர் கேட்டிருந்தார். நாங்கள் இதே 2024 இருந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரே நாங்கள் இந்த விஷயத்தை ஆணித்தரமாக பேசும். மாலதீவிலே எப்படி இந்திய படைகளை வெளியேற்ற வேண்டும் என்ற பொது வாக்கெடுப்பை ஜனாதிபதி தேர்தலில் அந்த ஜனாதிபதி வேட்பாளர் பயன்படுத்தினாரோ அதே போன்று அன்ரோமர திசாநாயக்க என்றால் இது ஆழ வேரூன்றி போயிருக்கின்றது. அதிலிருந்து இவரால் எந்தவித மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. ஆகவே இவர் மக்களுடைய ஆணை பெற வேண்டும். சிங்கள மக்களுடைய அந்த ஆணை பெறுகின்ற சர்வஜன வாக்கெடுப்பாக அந்த ஜனாதிபதி தேர்தலை அன்ரோமர திசாநாயக்க அவர்கள் பயன்படுத்தி இருந்தால் இன்று இத்தனை ஆண்டுகள் இவர் அவர் இனவாதத்துக்கு பின்னாலே இல்ல இப்படி பேசக்கூடாது, இதை சொன்னால் அவர்கள் கோபமடைவார்கள், அவர்கள் கொந்தளிப்பார்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லியால் தமிழ் மக்களை அடக்க வேண்டிய தேவை வந்திருக்காது. சிங்கள மக்களிடம் பகிரங்கமாக ஆணை கேட்டு நீங்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும். ஆக அதற்கு யாருமே தயாராக இல்லாத போது சர்வதேசம் வந்து யாராகவில்லை, சிங்களம் வந்து யாராகவில்லை. ஆகவே இவர்கள் இப்படியான சில திசை திருப்பு நடவடிக்கைகள் மூலமாக உணர்ச்சி பூர்வமான விடயங்களுக்கு பின்னால் தமிழ் மக்களை அலைபாய வைத்துவிட்டு அவர்கள் தங்களுடைய விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தோடு IMF ஊடாக அமெரிக்கா உள்ள மேற்குலக நாடுகள் அவர்களோடு கள்ள கூட்டணி வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு சில விடயங்களுக்கு இலங்கையும் இலங்கை சூழலும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவுக்கு சில விடயங்களை அன்ற அரசாங்கம் மறைமுகமாக இன்று விட்டிருக்கின்றது. அதன் காரணமாக அவர்களுக்கான புற அழுத்தம் என்பது வலுக்குறைப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. முழுமையாக திருப்திப்படாவிட்டாலும் ஏதோ ஒரு விதத்திலே அரசாங்கம் எல்லா தரப்புகளையும் லாபகமாக கையாளக்கூடிய அணுகுமுறையில கொண்டு வருகின்றது. ஆகவே அவர்களுக்கு இலங்கை அரசாங்கம் என்னால் ஆட்சி இது ஒரு நாட்டினுடைய ஜனநாயகபூர்வமான அரசு. ஆகவே ஒரு அரசோடு நல்லுறவை பேணுவதைத்தான் விரும்பும். அதை விட இந்து சமுத்திர பிராந்தியம் என்பது இன்று இந்தோ பசிபிக் பிராந்தியமாக அது விரிவாக்கம் அடைந்து என்றோ அது வேறு பரிணாமத்துக்கு சென்று விட்டது. ஆகவே இலங்கை என்பது ஒரு தனி நாடாகவோ ஒரு சிறிய ஒரு தீவு நாடாகவோ நாங்கள் கருதிவிட முடியாது. உலக பொருளாதாரத்தினுடைய மைய விசையாக இருக்கக்கூடிய இடமாக இலங்கை சூழ இருக்க கடல் இருக்கின்றது. இன்று 70% உலக வணிகம் என்பது கடல் வணிகமாகத்தான் இருக்கின்றது. கடல் வணிகத்தை நம்பி இருக்கின்றது. ஆகவே கடல் வழித்தடத்திலே வந்து இலங்கையோடு தொடர்பட்டதாக செல்லக்கூடிய வழித்தடம் தான் பிரதானமாக இருக்கின்றது. ஆக இலங்கையினுடைய தேவை என்பது எல்லோருக்குமே இருக்கின்றது. ஆக இலங்கையை புறக்கணித்தோ இல்ல இலங்கையில இருக்கின்ற தரப்பை எப்போதுமே தங்களுடைய ஒரு நெருக்கடிக்குள் வைத்துக் கொண்டு அவர்கள் எதுவுமே செய்துவிட முடியாது. இதன் காரணமாகத்தான் விடுதலை புலிகள் தோற்கடிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டு சர்வதேசம் வந்தது. ஏனால் இங்கே இலங்கை தீவு என்பது தங்களுடைய ஒரு முழுமையாக போரற்ற ஒரு அமைதி பிரதேசமாக கொண்டு வந்து தங்களுடைய சர்வதேச பொருளாதாரத்துக்கு எந்தவித ஊரும் இல்லாத வகையில இந்த விடயத்தை ஒரு மைய நிலைப்பாடு கொண்டு வர வேண்டும் என்று. ஏன்னா இரு நிலைப்பாட்டில் இருந்தால் கொழும்பு மைய அரசியல் என்பது மேற்குலகத்தோடு இருந்தால் இந்தியா, சீனா, ரஷ்யா போன்ற மேற்குலகத்துக்கு எதிரான தரப்புகள் வடகிழக்கிலே இருக்கக்கூடிய விடுதலை புலிகளை மையப்படுத்திய தமிழ் தரப்போடு அவர்கள் வேறொரு மையத்தை உருவாக்கி இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இருதுருவ நிலை உருவாகும் என்பதை அவர்கள் எல்லாம் உணர்ந்து கொண்டுதான் அவர்கள் இதை முடித்து ஒரு நிலைப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். இன்று அதை கொண்டு வந்து விட்டார்கள். இன்று தேசிய மக்கள் சக்தி என்கின்ற ஒரு மாயை கொண்டு வந்து அதற்கு தமிழ் மக்களும் பங்களிக்க வைத்து இன்று அது வடிகட்டிய பொய் என்பது தெரியும். ஆனால் இன்று வருகின்ற ஐநா தூதுவர், ஐநா மனித உரிமை ஆணையாளர், ஐநா பொதுச் செயலாளர் உள்ளிட்ட வாய் கூசாமல் வடக்கிலே வந்து போய் ஊறுகின்றார்கள்.
இலங்கையில் இருக்கின்ற சகல மாவட்டங்களிலும் இருந்தும் சகல இன மக்களும் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கி இருக்கின்றார்கள். இது சகல மக்களும் விரும்புகின்ற ஒரு அரசாங்கமாக இருக்கின்றது. வடிகட்டிய போய் சொல்ல வெறும் 27,000 வாக்கு தான் ஜனாதிபதி அன்ரோமர் திசாநாயக்காவுக்கு யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் கிடைத்தது. அதற்கு பின்னர் பாராளுமன்ற தேர்தலில் வெறும் 87,000 வாக்குகள் கிடைத்தது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலே அது 1,60,000 கிடைத்தது. இன்று 87,000 வாக்குகள் திசை காட்டி கிடைத்தது. 1,60,000 மேற்பட்ட வாக்குகள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு கிடைத்தது. என்ன நடந்தது? அவை நாங்கள் புள்ளி விவர ரீதியாக கூட நிரூபிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வலுக்குறைவான ஒரு சாதாரண விஷயத்தை வைத்துக் கொண்டு இந்த சர்வதேசம் கூட அந்த பொய்யை அனுரட்ட என்கின்ற அந்த பொய்யான பரப்புரைக்குள்ளாக சர்வதேசம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற என்றால் அவர்கள் விரும்புகின்றார்கள் இலங்கை ஒரு மைய தலைமைத்துவத்துக்குள் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் விரும்புகின்றார்கள். அவர்களும் இப்ப இதை என்ன கடந்து செல்ல பார்க்கின்றார்கள். அந்த இனப்படுகொலை கடந்து செல்ல முற்படுகின்றார்கள். ஆகவே அந்த இனப்படுகொலை இந்த கடந்த கால விடயங்களுக்கு எல்லாம் சவேந்திர சில்வா, மஹிந்த ராஜபக்ச, கோத்தபா ராஜபக்ச என்கின்ற நபர்களோடு இந்த விடயத்தை முடித்து அவர்களை முடக்கிவிட்டு அவர்களை நாங்கள் மறந்து விட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கணும், அவர்களை தண்டித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் ஒரு பல்ல பொடுக்கப்பட்ட பாம்பாக இருக்கின்றார்கள். கிரெடிட் கார்டிலிருந்து ₹1 கூட பெற முடியாமல் இருக்கின்றது. ஒரு போன்ல ஐக்ளூட் அந்த இதை கூட அவர்கள் தரவுத்தளத்தை கூட பயன்படுத்த முடியாமல் நாங்கள் முடக்கி வைத்திருக்கின்றோம். ஆக அற்புதம் என்று சொல்லி தமிழர்கள் அப்படியே நாங்கள் மல்லாந்து அனுரட்டு சொல்லி அனுரோவுக்கு பின்னால நாங்கள் போய் நாசமா போகணும்ன்றதுதான் சர்வதேசம் விரும்புது. இதே ஒருபோதுமே தமிழ் மக்கள் ஒரு பெரிய வெற்றியாகவோ தமிழ் மக்களுடைய ஒரு போராட்டத்துக்கு கிடைத்த இதாகவும் நாங்கள் கருதிவிடும். இது ஒரு தற்காலிகமான ஒரு விடயம். இப்படியான விடயங்கள் தொடரப்பட வேண்டும். தனியே இவர்கள் மட்டுமே அதற்கு காரணமானவர்கள் என்கின்ற நிலையோடு நாங்கள் மட்டுப்படாது. ஒட்டுமொத்த சிங்கள பௌத்த பேரணவாதமும் இதற்கு பொறுப்பு செல்ல வேண்டும். இலங்கை அரசாங்கம் பொறுப்புக்கூறல் பொறிமுறையின் ஊடாக தமிழ் மக்களுடைய அடுத்த கட்ட அதிகார பகிர்வுக்கு திறந்த மனதோடு முன்வருகின்ற ஒரு நிலைமை இந்த சர்வதேசம் என்று உருவாக்குகின்றதோ அன்றுதான் தமிழ் மக்களுடைய போராட்டத்துக்கான ஒரு வெற்றிக்கான தொடக்கமாக இருக்கும் என்பதை நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். இது ஒரு கண்துடைப்பு நாடகமாகத்தான் ஆரம்பத்திலேயே பார்க்கப்பட்டது. தமிழர் தரப்பு இதை பார்த்து திருப்தியாக இருந்தார்கள் என்று சொன்னால் தடை செய்து விட்டோம் என்று கூறினார்கள். சரி, அது ஒரு நீங்கள் கூறுவது போல் ஒரு சின்ன ஒரு விதத்தில் அவருக்கு தனிப்பட்ட ரீதியில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் அது எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழினத்துக்கும் என்ன விதத்தில் பலனளிக்கப் போகின்றது எனக்கு தெரியவில்லை. ஆனால் தமிழ் தரப்பு அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அதுக்கு முன்னே நான் ஒரு விடயத்தை கூறலாம் என்று நினைக்கின்றேன்னா, இன்று சவேந்திர சில்வாவுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வசந்த கருணாவுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ராஜபக்ச, கோத்தபாய 4 நபர்களோடு இந்த நூற்றாண்டு கண்டிராத மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையை முடிக்க பார்க்கின்றார்கள். அந்த 4 பேருடைய தலையிலே அந்த பழியை சுமத்தி விட்டு அதை முடிக்க பார்க்கின்றார்கள். இன்று விடுதலை புலிகள் அமைப்பு உலகம் பயங்கரவாதமாக சொன்னால் தமிழர்களுடைய பார்வையில் தமிழர்களுடைய சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு அமைப்பு. ஆனால் அந்த விடுதலை புலிகள் அதனுடைய தலைமை விடுதலை புலிகள் அமைப்பு முற்றாக முள்ளிவாய்க்காலோடு அழிக்கப்பட்டு விட்டதாக சொல்லப்படுகின்றது. இந்த சர்வதேசம் அதை ஏற்றுக்கொள்கின்றது. இலங்கை அரசாங்கம் முற்றுமுழுதாக பயங்கரவாதம் இந்த நாட்டிலிருந்து இல்லாமல் செய்யப்பட்டது. ஆனால் இன்று வரை இலங்கையில இருக்கக்கூடிய தமிழ் பேசும் சமூகம், குறிப்பாக ஈழத்தமிழர்களும் மலையக தமிழர்களும் அந்த விடுதலை புலிகளினுடைய பெயராலே இன்று நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். பயங்கரவாத தடை சட்டம் உள்ளிட்ட சட்டங்களினால் இன்று நாங்கள் அந்த வதைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் இதற்கு யார் பொறுப்பு சொல்வது? ஏன் இதை நீங்கள் பிரித்து பார்க்கின்றீர்கள்? இல்லை, இந்த சிங்கள பௌத்த பேரணவாத அரசாங்கமோ இல்ல சிங்கள மக்களோ அந்த 4 பேரோடு இந்த பிரச்சனையை மட்டுப்படுத்தி விட்டு மற்றவர்களை எல்லாம் வெள்ளையடிப்பு செய்து விட்டு அவர்கள் எல்லாம் ஜோக்கியவான்கள், அவர்கள் எல்லாம் புனிதர்கள், நீங்கள் அவர்களோடு சேர்ந்து நல்லிணக்கம் பாடுங்கள் என்று கூறுகின்ற இந்த அரசாங்கம், இந்த மேற்குலகம், இந்த சர்வதேச நாடுகள் ஏன் தமிழ் மக்களை அவ்வாறு நீங்கள் பார்க்கின்றீர்கள்? இல்லை, அது விடுதலை புலிகளுடைய சகாப்தம் முடிந்து விட்டது, நாங்கள் முற்றுமுழுதாக அழித்து விட்டோம் என்று சொல்லிக்கொண்டு ஏன் இன்று யாழ் குடாநாட்டிலே சில நாட்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் வடமாகாண ஆளுநர் அலுவலகத்திலே நடைபெற்ற காணி விடுவிப்பு தொடர்பான கூட்டத்திலே பிரதி பாதுகாப்பு அமைச்சருடைய தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திலே யாழ் மாவட்ட இராணுவத்தினர் ஒரு அங்குள்ள நிலத்தையும் விடமாட்டோம் என்று விடாப்பிடியாக நிற்கின்றார்கள். ஏன் விட முடியவில்லை? நீங்களாம் பயங்கரவாதத்தை முற்றுமுழுதாக அழித்து விட்டேன் என்று சொல்கின்றீர்களே, பிறகு இதற்கு இத்தனை படை முகாம்கள்? அந்த 4 பேரை குற்றவாளிகளாக தீர்மானித்து அவர்கள் மீது பயணத்தடைகளை விதித்து விட்டு மற்றவர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்று சொல்வதை போன்று ஏன் தமிழர்களை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? தமிழர்கள் முழுவதும் பயங்கரவாதிகள் இல்லையே. சரி, உங்களுடைய கதையில புலிகளை நீங்கள் அழைத்து விட்டீர்கள், புலிகளுடைய தொடர்ச்சி இல்லை, 12,000 பேரை நீங்கள் புனர்வாழ்த்து விட்டு விட்டீர்கள், அவர்கள் இன்று வரை ஒரு புலனாய்வு கண்காணிப்புகளை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்று வரை 17 ஆண்டுகளாக தமிழர் தரப்பிலிருந்து ஒரு சிறு துப்பாக்கி ஒரு கல்லை கூட ராணுவத்தை நோக்கி எறிந்தோ இல்லை அரச கட்டமைப்புக்கு எதிராக வன்முறையில் தமிழர்கள் ஈடுபட்டதாக எந்த ஒரு சரித்திரமும் இல்லை. அதை உங்களால் கூட நிரூபிக்க முடியாது. அதற்கான எந்தவித ஆதாரமும் இல்லை. அப்படியான சம்பவங்களே இல்லை. அப்படி இருக்கின்ற போது ஏன் இன்னும் வடக்கிலே இவ்வளவு தூரம் நீங்கள் 5 பேருக்கு ஒரு ராணுவத்தை வைத்துக் கொண்டு ஏன் நீங்கள் வடக்கை ராணுவமயப்படுத்தி வச்சிருக்க வேண்டும்? ஏன் இன்று ஆயிரக்கணக்கான நிலங்கள் இன்று வெளிவடக்கிலே வந்து இன்றும் பாதுகாப்பு வலயங்களாக வைத்திருக்க வேண்டும்? அந்த மக்கள் இன்றும் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் அதை உங்களால் விடுவிக்க முடியவில்லை? அவை தமிழர்களை பயங்கரவாதியாக பார்க்கின்ற நீங்கள் சிங்களவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கூறுவது என்பது இந்த விதத்தில் நியாயம். இதை எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டும். நீங்கள் இப்போது நாடு நல்ல நிலையில இருக்கின்றது, நாங்கள் வருடத்துக்கு 4 தடவை வர வேண்டும், கள்ளு குடிக்க வேண்டும், குள்காட்சி சாப்பிடணும், இங்க 2 டிக்டாக்ல வீடியோ போடணும், பேஸ்புக்ல நாங்கள் லைவ் விடணும்ன்றதுக்காக இல்லாமல் இனத்தின் கனவை நீங்கள் பால்படுத்தாதீங்க.
நீங்க அதுக்காகத்தான் நீங்க இனத்தின் கனவுகளை நீங்க குழி தோண்டி புதைச்சு போட்டு அங்க ரெண்டு ஒன்று தேசிய கொடியை தூக்கி பிடிச்சு போட்டு இங்க வந்து கொழுப்புல வந்து இறங்குறீங்க. அது நல்லா தெரியும். 2009 2010க்கு முன்னுக்கு வந்து வி ஒன் தமிழீழம் வி ஒன் ஜஸ்டிஸ் என்று சொல்லி பேசின எங்கட வாய்களை எல்லாம் இன்று ரட்ட அனுரட்ட என்றும் நல்லிணக்கம் என்றும் பேசிக்கொண்டு இங்க வந்து நிக்கிறீங்களா, நீங்க கூழ் குடிக்கணும், நீங்கள் இங்க வந்து கள்ளு குடிக்கணும்ன்றக்காண்டி உங்களோட தனிப்பட்ட சுயலாபங்களுக்காக நீங்க இனத்தின் கனவையும் இனத்தின் இதை நீங்கள் மடமாற்ற முற்படாதீர்கள். தயவு செய்து நாங்க புலம்பெயர் தமிழர் நீங்கள் வாங்கோ, நீங்க கொண்டாடுங்க, அனுபவிங்கோ. அதுக்காக இங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி நாங்கள் இப்படி போகணும் வியாக்கியானம் கிடைக்கிற வேலையை புலம்பெயர் தமிழர்கள் நிப்பாட்டுவோம். அங்க இருந்து இங்க வந்து போராக்கள் இன்றைக்கு அப்படித்தான் இன்றைக்கு புது வேதம் சொல்ல வலிக்கிறீனம். இங்கெல்லாம் முடிஞ்சு இனி பல சில காட்சி பிரயோசனம் இல்லை, இப்படியே சேர்ந்து நாங்கள் போவோம்னு சொல்லி. இதுக்காக தான் 50,000 பேர் உயிரை கொடுத்தவங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியாது இப்படி இப்படி விட்டுட்டு போறாங்க. இன்றைக்கு அவங்களா பரவாயில்ல. இந்த மாவீரகாந்த லட்சியத்துக்காக இன்றைக்கு 4 லட்சம் 5 லட்சம் மக்கள் எதுக்காக செத்தவங்க தெரியாம அந்த லட்சியத்துக்காக அந்த போராட்டத்தை துணை நின்று செத்தவங்க அந்த 5 லட்சம் பேர். ஏன் அவங்களுக்கு தெரியாது எப்படி வாழ்றது? ஒரு கணம் அதுகளை சிந்திச்சு பாருங்க. அதுல சிந்திச்சு பார்த்து அதுக்கு இடமா நாங்க நினைப்போம். நீங்கள் வாங்கோ, தாராளமா இலங்கைக்கு வாங்க, உங்களோட ஊரை பாருங்க, உங்களோட சொந்த பந்தங்களை பாருங்க, நீங்க எல்லாத்தையும் செய்யுங்க. ஆனா அந்த இடத்தோட நிப்பாட்டுங்க. அந்த இடத்துல நின்று கொண்டு நீங்கள் வந்து பெரிய தேசியவாதிகளா நீங்க கருத்து சொல்ல முற்படாதே. இதைத்தான் நான் சொல்ல முடியும். அதுக்கு அடுத்ததான் நீங்கள் மேல கொதிக்குது அந்த நிலைமையில பார்க்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறார்கள் போடுற ஆட்டங்களையும் பாட்டங்களையும் பார்க்க வந்து உண்மையில ரத்தம் கொதிக்குது. அப்படித்தான் இருக்கு. நாங்கள் இந்த மண்ணில இருந்தோண்டு இன்னும் நாங்கள் உதவியெல்லாம் பார்த்து கொண்டு இருக்க வேண்டிய தலைவிதி என்ற அளவிலான் இருக்குது நிலைமை. மற்றது உண்மையில இது வந்து நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், தமிழ் மக்கள் தேசமாக ஒரு நிலப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்கப்படணும். ரெண்டு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு நிலைமைக்குள்ள எங்களுடைய தாயக அரசியல் சென்று கொண்டிருக்கின்றது. இப்படியான பின்புலத்தில் இருந்து புலம்பெயர் தமிழர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆக்கள் பல அப்படி ஒரு இடையில ஒரு திசை மாற்றம் அடைந்த திசை காட்டி என்கின்ற ஒரு மாயக்குள்ள போய் அப்படியே கரைஞ்சு போகக்கூடிய ஆக்களால வந்து இந்த தமிழ் தேசிய அரசியல் என்று மிகப்பெரிய ஒரு சவாலான நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. ஆக எப்படிப்பட்ட நிலைமையில வந்து நாங்கள் தமிழ் தேசியம் என்பது வெறுமனே சுரேஷ் பிரேமச்சந்திரனோ செல்வம் அடக்கலநாதனோ இல்லை ஸ்ரீதரன் இல்லை கஜேந்திரகுமார் போன்றவர்கள் சும்மா ஒரு உதட்டளவிலே கூறுகின்ற ஒற்றுமை என்கின்ற நிலைமையை கடந்து, ஏன்னா அவர்களுக்கு எல்லாம் தேர்தல் வெற்றிக்காகத்தான் அந்த ஒற்றுமை கோஷத்தை போடுகின்றார்கள். அந்த தேர்தல் இல்லை என்றால் அதை பற்றி பேசவே மாட்டார்கள். மாகாணசபை தேர்தல் வருகின்றது, அப்படியாவது வெல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு ஒற்றுமை முயற்சி எடுக்கின்றார்கள். ஏன்னால் ஒன்றுபட்டால் தான் குறைந்தபட்சம் ஒரு கௌரவமான வெற்றி அடைய முடியும் என்று நம்புகின்றார்கள். அந்த மக்கள் கொடுத்த பாடம் அவர்களை அப்படி சிந்திக்க வைத்திருக்கின்றது. ஆனால் அந்த மாற்றம் என்பது ஒரு நிலையானதாக இருக்க வேண்டும். மாகாண சபை தேர்தல் முடிந்ததுக்கு பிற்பாடு மீண்டும் நீங்கள் உங்களுடைய நியாயத்தின் அடிப்படையில் சுமந்திரனுக்கு பின்னாலே போய் அங்கே போய் சிங்கள அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்கின்ற வேலையை சுரேஷ் பிரேமச்சந்திரன் செல்வம் அடக்கலநாதன் செய்ய மாட்டார் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆக இப்படியான போலியான மாற்றங்களை எல்லாம் விட்டு ஒரு நிலையாக தமிழ் மக்களுடைய ஒரு உண்மையான ஒரு அரசியல் இலக்கை அடைவதற்கு தொடர்ச்சியாக நிலத்திலே அவ்வாறான ஒரு நிலைமை உருவாக்கப்பட வேண்டும். குடிசார் அமைப்புகளும் அதை நோக்கியதாக பலம் பெற வேண்டும். அவ்வாறான ஒரு நிலைமையில குடிசார் அமைப்புகளும் அரசியல் தரப்புகளும் ஒரே குரலாக தமிழ் மக்களுடைய விடயங்களை முன்னெடுக்கின்ற போது குளத்திலும் அவ்வாறான நிலைமைகள் இவ்வாறு விடுமுறை நாட்களில் இலங்கை வந்து களியாட்டங்களில் ஈடுபடுகின்ற எண்ணங்களை தவிர்த்து உண்மையாக தமிழ் மக்கள் என்ன கனவுக்காக என்ன ஒரு இலக்குக்காக அவர்கள் இவ்வளவு தியாகங்களை செய்தார்களோ அதை நோக்கி பயணிப்பதற்கு வெறுமனே சவேந்திர சில்வா, ராஜபக்சே, மஹிந்த ராஜபக்ச போன்றவர்களோடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இலங்கை அரசாங்கம் அதுக்கு ஒரு அரசாங்கம் என்ற வகையிலே அதுக்கான பொறுப்பு குரல் கடப்பாடை ஏற்றுக்கொண்டு அந்த நடந்த விடயங்களுக்கான பொறுப்பு குரலை செய்து அந்த பொறுப்பு குரலினுடைய வழித்தடத்திலே மீளவும் அவ்வாறான ஒரு விடயம் இலங்கை தீவில் ஏற்படாது தமிழ் மக்கள் தங்களுடைய தலைவிதியை தாங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அரசியல் பாதுகாப்பான நிலைமை ஏற்படுகின்றதற்கான வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டுமாக தான் நிலத்திலும் குளத்திலும் இருந்து ஒரு குரலாக வேலை செய்ய வேண்டும். இன்று நாடு பொருளாதார நெருக்கடியில சிக்கி தவிக்கின்ற போது இந்த புலம்பெயர் தமிழர்களுடைய நிதி அரசாங்கம் விரும்புகின்றது. ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் ஏன் தாயக அரசியலோடு சேர்ந்து செயல்பட முடியாது? சொல்வார்கள் புலம்பெயர் தமிழர்களோடு நாங்கள் தொடர்பு வைத்தால் எங்களுக்கு 4ஆம் ஆண்டு விசாரணை வரும், எங்களுக்கு சிக்கல் வரும் என்று. அப்ப அந்த 4ஆம் ஆண்டு தமிழர்களோடு தொடர்பட்டு அரசியல் செய்த 4ஆம் ஆண்டு விசாரணை வரும், அரசாங்கத்துக்கு அந்நிய செலவணியை கொடுத்தா 4ஆம் ஆண்டு விசாரணை வராது என்றால் இது என்ன கதை? இது அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். நாங்கள் ஏன் அந்த வரையறைக்குள்ள போகணும்? நாங்கள் சரியான முறையில நாங்கள் நேர்மையாக ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இந்த அரசியலை செய்தோம் என்று சொன்னா இந்த சிக்கலும் இல்லை. தனிய தாயக அரசியல இருந்து கொண்டு 6ஆம் திருத்த சட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சுக்கொண்டு நாங்க எதுவுமே செய்யலாது. ஆக எங்களுக்கான ஒரு பக்கபலமாக தமிழகத்தையும் புலம்பெயர் தேசத்தையும் நாங்கள் பயன்படுத்தணும். ஒருங்கிணைந்த வேலை திட்டம் என்றது வேணும். அந்த ஒருங்கிணைந்த வேலை திட்டம் ஒவ்வொரு தளங்களையும் வந்து புலம்பெயர் தேசத்துல இருக்கிற நினைக்கணும், தாயகத்துல ஒன்று ஒரு ஒரு ஒருங்கிணைவு வந்தா தான் நாங்கள் அதோட சேர்ந்து வேலை செய்யலாம். தாயகத்தில் இருக்கிற நிலைமையை பார்த்தால் முதல் புலம்பெயர் தேசத்துல ஒரு நிலப்பாடு வரட்டும், வந்த பிறகு நாங்கள் அதோட சேர்ந்து வேலை செய்யலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில
அங்கேயும் குழப்பம் இங்கேயும் குழப்பம். அப்ப நாங்கள் எங்கட அரசியலை பார்ப்போம். இவங்க எல்லாம் உண்டு அவரிடம் இங்க பாதிக்கப்பட்ட நிலத்திலையும் குளத்திலையும் இருக்கக்கூடியார்கள் ஒரு ஊரெல்லாம் ஒரு நிலப்பாட்டுக்கு வரட்டும். அதுக்கு பிறகு நாங்கள் அவையில் இந்த பிரச்சனையை பற்றி பேசுவோம். எல்லாருமே மறந்து போற விஷயமா போட்டுது. அவ இதான் யதார்த்தம். ஆக இந்த இடத்துல இருந்து நாங்கள் அடுத்த இடத்த போகணும்னு சொன்னா இது ஏன் நாங்கள் பல குழுக்களாகவும் பல அணிகளாகவும் இருப்பதுதான் அதுக்கெல்லாம் காரணம். ஆகவே ஒன்று நிலத்திலோ குளத்திலோ முதல்ல நாங்கள் ஒரு குடைக்குள்ள வரணும். தமிழ் மக்களுக்கான பொது வேலை திட்டத்தை கொண்டு வரணும். அந்த இலக்க நோக்கி நகரைக்கு யார் யார் அரவணைச்சு செல்லணும், யார் யார் இடத்துல வச்சிருக்கணும், யார் யாரை எதற்காக பயன்படுத்தணும் என்ற தெளிவு இருக்கணும். அந்த விடயங்களை நாங்கள் செயல்படுத்துவோமாக இருந்தால் தான் அடுத்த இடத்துக்கு நகர முடியும். மீண்டும் ஒரு எழுகதமிழோ பொங்கு தமிழ் போன்று வடகிழக்கில ஒரு மக்கள் திரள், ஒரு போராட்டம், ஒரு பேரணி, ஒரு அந்த விடயங்கள் எல்லாம் வர வேண்டும். வந்து மக்களுடைய இல்லையென்றா நாங்கள் இப்படியே ஒரு கட்சி அரசியலை செய்து கொண்டிருந்தோமாக இருந்தால் மக்கள் திசாட்டியினுடைய மயக்கத்துக்குள்ளாக கரைந்து சென்று எதிர்கால அரசியல் என்பது சூன்யமாகி போய்விடும். அதற்கு முன்னர் மக்களை திரட்டி ஒரு தமிழ் தேசிய என்று பல தேவைகள் இருக்கின்றது மக்களை பொறுத்த. அதை முதன்மைப்படுத்தியதாக மக்களுக்கு உண்மைகளை நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். அதற்கு இந்த தமிழ் தேசிய அரசியல் தேர்தல் அரசியல் கடந்து தமிழ் தேசிய அரசியல் இருப்பவர்கள் ஒரு அரசியல் விழிப்புணர்வை முன்னெடுக்கக்கூடிய செயல் திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அவ்வாறான பரந்துபட்ட செயல்பாடுகள் என்று முன்னெடுக்கப்படுகின்றதோ அப்போதுதான் நாங்கள் சரியான ஒரு இலக்கை நோக்கி நகர முடியும். இப்படியான விடயங்கள் எல்லாம் ஒன்று சிங்கள மக்களுடைய அனுதாபத்தை பெறுவதற்காக மட்டுமல்ல, தமிழர்களையும் ஒரு அதி உச்சமான சந்தோஷ நிலைமைக்கு மகிழ்ச்சியான நிலைமையை கொண்டு சென்று அந்த மகிழ்ச்சியோடு தமிழர்களை திருப்தி அடைய வைத்து இந்த தேசிய நீரோட்டத்துக்குள்ளே கரைக்கின்ற வேலையை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நாங்கள் இரையாகிவிடக் கூடாது என்பதைத்தான் இந்த இடத்துல என்னால் பொறுப்போடு சுட்டிக்காட்ட முடியும். நன்றி ராமேந்திரன். என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் கூறுவது போல் இவ்வளவோ விடயங்கள் இருக்கின்ற இது ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு நடந்த விடயம். இதை சமப்படுத்த பார்க்கிறார்கள் என்றுதான் எனக்கு நீங்கள் கூறிய விடயங்களை வைத்து உணரக்கூடியதாக இருந்தது. அமெரிக்கா வைத்த தடையால் சர்வேந்திர சில்வா அவர்களுக்கு ஏற்பட்ட நிலை என்றால் ஏதோ அந்த நாட்டுக்கு நடந்தது போல் இவர்கள் அதை சித்தரிக்க பார்ப்பது போல் தான் எனக்கு தெரிகிறது. ஆனால் தனிப்பட்ட ஒரு மனிதருடைய தன்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமையை தவிர ஈழத்தமிழர்களுக்கான ஒரு நீதிக்கான எந்த ஒரு விதத்திலும் இது பலன் அளிக்கப் போவதில்லை. நீங்கள் கூறுவது போல் தமிழ் தரப்பினர் ஒன்று சேர்ந்து செயல்பட்டால் மட்டுமே ஏதாவது மாற்றம் வரும் என்றதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு நன்றி ராமேந்திரன். சவேந்திர சில்வா தொடர்பான நிலைப்பாட்டை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இருந்திருப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம்.